ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சரியாக யோசிக்காமல், சரியாக டிசைட் பண்ணாமல், அந்த விஷயத்துக்கு டைம் எடுத்து நம்ம பெருசாக அந்த விஷயத்தை பற்றி கேர் பண்ணாமல் டிசைட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ். கிறிஸ்டோபர் மார்லோ எழுதியிருக்கார் இதை. டாக்டர் ஃபாஸ்டஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஸ்காலர், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கான பையன். திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு பிளாக் மேஜிக்கில் ஒரு ஆர்வம். பிளாக் மேஜிக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்காக அவர் பிளாக் மேஜிக்கும் கற்றுக்குவார். அதை யாருக்கிட்ட கற்றுக்குவார் அப்படின்னா, டெவில் கிட்ட இருந்து கற்றுக்குவார். அதுக்காக டெவில்கிட்ட 21 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு கற்றுக்குவார். டெவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 21 இயர்ஸ் அவர் கேட்குற எல்லாமே தருவார். எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சா வித்தின் செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்டில் அதை நடத்தி கொடுப்பாரு. யாரை பார்க்கணும்னு நினச்சாலும், இன்க்ளூடிங் ஆல்ரெடி இறந்தவங்கள பார்க்கணும்னு நினச்சா கூட அவங்கள இவருக்காக டெவில் கொண்டு வந்து தருவார். அதே மாதிரி இவர் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போகலாம், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யலாம். வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு மெஜிஷியனாக இருப்பார் ஃபார் 21 இயர்ஸ். அதுக்கு அவர் டெவிலுக்கு என்ன தருவார் அப்படின்னா, தன்னோட சொந்த சோலையே எடுத்து கொடுத்துருவார். 21 இயர்ஸ் அந்த முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு அந்த டெவில் ஹெல்லேருந்து வந்து அவரோட சோலை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அது சும்மா எடுத்துகிட்டு போகாது, ரொம்ப கஷ்டப்படுத்தி எடுத்துகிட்டு போகும். அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் ரியலைஸ் பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம டிசைட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம அந்த விஷயத்தில் முடிவு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. நம்ம எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து நிதானமாக தெளிவாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை அந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சது தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்கான பிரதிபலனும் பின்னாடியே வருது. கர்ம இஸ் பூமரங். ஸோ பார்த்து இருங்க. பை பாய். தேங்க்யூ கைஸ்.